ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓ2 குக்கிங். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்னைக்கு ஒரு சிந்தாமணி மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல அடிகனமான ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு, இப்போ கடாய் நல்லா சூடாயாச்சு. இப்போ இதில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம ஊற்ற நல்லெண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்ல நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம், அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோங்க. மட்டனுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் ஒரு நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை அரைச்சி போடாமல் கொஞ்சம் இடித்து செதைச்சி போடுங்க. அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாய் நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதுதான் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இது மட்டுமே காரத்துக்கு போதும். இதையும் 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாய் நல்லா வெங்காயத்தை கூட மிக்ஸ் ஆகியாச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், நல்ல போன்லெஸ் மட்டனாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். மட்டன் ஒரு 10 நிமிஷம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மட்டன் நல்லா வெந்து வந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேர்த்த மட்டன் நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் இப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே இருந்து வேகட்டும், நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உப்பு பத்தாமல் இருக்குது. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதுவே காரம் நல்லா தான் இருக்குது. இதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கேன். அரைச்சி வச்சுருந்த பெப்பர் பவுடர் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் நல்லாவே இருக்கும். இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரியே மூடி வச்சு நல்லா வெந்தப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வந்து நல்லா எண்ணெய் மிதந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.